டெஸ்லா நிறுவன CEO எலான் மஸ்க் வருகிற 22ஆம் தேதி இந்தியா வருகை புரிய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல சமூக வலைதளங்களில் ஒன்றான எக்ஸ் வலைதளத்தின் உரிமையாளராகவும் டெஸ்லா நிறுவனத்தின் CEO ஆகவும் இருந்து வருபவர் எலான் மஸ்க். இவர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் இடம்பெற்று வருகிறார். இந்நிலையில் எலான் மஸ்க் வருகிற 22ஆம் தேதி இந்தியாவுக்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அவரது இந்திய வருகையின் போது பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். இந்தியாவில் புதிய முதலீடுகள் மற்றும் புதிய தொழிற்சாலைகள் அமைப்பது குறித்து விவாதிக்க உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் பிரதமர் மோடியுடனான சந்திப்பை எதிர்நோக்கியுள்ளேன் என்று எலான் மஸ்க் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அவரது இந்திய வருகையை உறுதிப்படுத்தியுள்ளார். நாளை தமிழகம் வருகை புரியும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சிவகங்கையில் நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளதாக கூறப்படுகிறது. வேலூரில் நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் நாளை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகம் வருகிறார். நாளை மாலை மதுரை வரும் அமித் ஷா சிவகங்கையில் நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்று பிரச்சாரத்தில் ஈடுபட உள்ளார். மறுநாள் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் ரோட் ஷோவில் பங்கேற்கும் அமித் ஷா பின்னர் நாகையில் நடைபெறும் ரோட் ஷோவில் பங்கேற்று வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். ஏற்கனவே கடந்த வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழகம் வருவதாக இருந்த நிலையில் தவிர்க்க முடியாத காரணங்களால் அமித் ஷாவின் தமிழக சுற்றுப்பயணம் ரத்தானது குறிப்பிடத்தக்கது. அரசியல் கட்சிகள் வைக்கும் பேனர்களில் அவற்றை அச்சிட்ட அச்சகம் மற்றும் வெளியீட்டாளரின் பெயர் இடம்பெற வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் விளம்பர பலகைகள், பேனர்கள், சுவரொட்டிகள், பதாகைகள் மூலம் விளம்பரம் செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த விளம்பர பொருட்களில் அவற்றை அச்சிட்ட அச்சகத்தின் பெயரோ வெளியீட்டாளரின் பெயரோ இடம்பெறுவதில்லை என புகார்கள் எழுந்தன. இதுபற்றி தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்தியதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் புதிய உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதில் விளம்பர பலகைகள், பேனர்கள், சுவரொட்டிகள், துண்டு பிரசுரங்கள் உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பொருட்களை அச்சகம் மற்றும் வெளியீட்டாளர் பெயர் இல்லாமல் வெளியிட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 127A பிரிவு தடை விதிக்கிறது. ஆகவே அந்த விவரங்கள் இடம்பெற வேண்டும். அப்போதுதான் தேர்தல் பிரச்சாரத்தில் வெளிப்படைத்தன்மையை உருவாக்க முடியும், தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்த முடியும் என்றும், பேனரில் உள்ள கருத்துக்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிராக இருந்தால் அதற்கான பொறுப்பை அச்சகம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. மேலும் ஒரு வேட்பாளர் அல்லது கட்சிக்கு ஆதரவாக விளம்பரம் வெளியிடலாம். ஆனால் பிற வேட்பாளருக்கு எதிராக விளம்பரம் வெளியிட தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. பிரச்சாரத்திற்கு பொதுமக்களை திரட்டி திமுக காங்கிரஸ் பணப்பட்டுவாடா செய்ததாக ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் மக்களவைத் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் மாணிக்கம் தாக்கூர் மீண்டும் போட்டியிடுகிறார். தேர்தலுக்காக தமிழகம் முழுவதும் தீவிரமாக பிரச்சாரம் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று விருதுநகர் தொகுதிக்குட்பட்ட மதுரை உச்சம்பட்டியில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிரச்சாரத்திற்காக அழைத்து வரப்பட்ட பெண்களுக்கு தலா ₹100 வீதம் திமுக மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகளால் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக உச்சம்பட்டி கிராம நிர்வாக அலுவலர் காசி ஆஸ்டின்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் எவ்வித அனுமதியுமின்றி பிரச்சாரத்திற்கு பொதுமக்களை காங்கிரஸ் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரட்டி வந்து பணம் வழங்கியதாக குறிப்பிட்டுள்ளார். இதையடுத்து சட்டவிரோதமாக பொதுமக்களை பிரச்சாரத்திற்கு அழைத்து வந்து பணம் கொடுத்ததாக திமுக, காங்கிரஸ் நிர்வாகிகள் மீது ஆஸ்டின்பட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்கிடையில் ₹100 வாங்கிய பெண்களில் ஒருவர் இன்னும் அந்த காலம் மாதிரி 50, 100 என்று கொடுக்கிறார்கள், வேலைக்கு சென்றிருந்தாலும் ₹500 கிடைத்திருக்கும் என்று புலம்பி தள்ளியது பரபரப்பை ஏற்படுத்தியது. குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியாவில் எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவை டேக் செய்து தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பதில் பதிவிட்டுள்ளார். அதில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிதான் 3வது முறையாக மீண்டும் பிரதமர் பொறுப்பேற்கவிருக்கிறார் என்ற உண்மையை தன்னை அறியாமல் வெளிப்படுத்தியிருக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி. வெறும் 21 இடங்களில் போட்டியிடும் திமுகவால் இந்தியாவை அல்ல தமிழகத்தில் ஒரு முட்டு சந்தை கூட காப்பாற்ற முடியாது என்ற உண்மை தமிழக முதலமைச்சருக்கு தெரியாமலாயிருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த 2021 தேர்தலின் போது 511 வாக்குறுதிகள் கொடுத்த திமுக அவற்றில் எத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது என்பதை மக்கள் மத்தியில் கூற தைரியம் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, குடியுரிமை திருத்த சட்டத்தால் இந்தியாவில் எந்த சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டும். முதலமைச்சர் பதவிக்கு சற்றும் பொறுப்பில்லாமல் பொதுமக்களை அச்சுறுத்தும் வண்ணம் பொய்யான தகவல்களை தெரிவிக்க தலைகுனிய வேண்டும் என்றும் கடுமையாக சாடியுள்ளார்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.